அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 12 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,709 நம்மளுக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த 23,700 23,700 கால் அண்ட் புட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும். அப்போ வாட்ச் பண்ணணும் அப்படின்னா 23,700 வர்றப்ப இந்த இடத்துல யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோ இருக்கிறாங்க. 23,700 கால் அண்ட் புட்டில் யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோ இருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணணும். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோ, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ, அது ஒன்று மெயினாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ 2 பேருமே இருக்கிறாங்க. யார் காலும் புட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு சைடு வேக்குள்ளே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஜம்ப் ஆயிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்தோட்டி. அப்போ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப குருஷியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 23,850க்கு கீழே பிரேக் பண்ணாவே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கிறதுனால இந்த இடத்துல 23,700ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்பொழுதைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா 23,700 மார்க்கெட் இருக்கிறப்ப இந்த இடத்துல யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோ இருக்காங்க, கால் இருக்கிறாங்களா புட்டு இருக்கிறாங்களான்னு செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். அப்போ 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பிரி இருக்கிறதுனால சென்செக்ஸ் ஏடிஎம் ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா 900 பாயிண்ட் இருக்குது கால் அண்ட் புட்டுக்கு. அப்போ இதை வந்து நம்ம அவங்க டிகே பண்ணணும். டிகே பண்ணணும் அப்படின்னா சைடுவேயில் கொண்டுட்டு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட்டை அந்த ப்ரீமியத்தை வந்து கரைக்க முடியும். அப்போ சைடுவே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த 23,700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்பொழுதைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. எந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த 23,574ம் 23,556ம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் கீழே வராங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். இந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா மார்க்கெட் எங்கேருந்து திரும்ப போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ 23,256க்கு கீழெல்லாம் மார்க்கெட் கீழே வராங்கன்னா பெரிய செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்பொழுதைக்கு 23,700 23,574 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,700 வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோ, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கிங்க. 1 ஹவர் சார்ட்டுக்கு போகும். இப்போ 1 ஹவர் சார்ட்டில் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது மார்க்கெட்டு கண்டிஷன் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட்டு இப்போ திரும்பி இருக்கு. இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வரப்போ திரும்புகிறப்ப இது ஒரு சப்போர்ட். இது இப்பொழுதைக்கு இது சப்போர்ட்டாக நம்மளுக்கு கிரியேட் ஆகுது 23,700. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்தோட்டி ஜம்ப் ஆகுதா இல்லை இதை பிரேக் பண்ணோட்டி கீழே வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ கீழே வராங்க அப்படின்னா 23,200ம் நம்மளுக்கு அடுத்தது இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ 23,700ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பிரேக் பண்ணாங்கன்னா வெர்டிக்கலாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த 1 ஹவர் சார்ட்டில் நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு சென்செக்ஸில் வந்து எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இவங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எது இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போ கேப் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 75,989 ஆல்ரெடி இந்த ஒரு சப்போர்ட்டும் நம்மளுக்கு மெயினாக சப்போர்ட்டாக வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட் ஜம்ப் ஆகிருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கு கீழே பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ ஏடிஎம் 76,700 காலன் புட்டை செல் அடித்தவங்க பயப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா புட் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய இடம்னா 25,989. ஓகேங்களா, இந்த இடம் வந்து நம்மளுக்கு 76,000ன்னு வச்சுங்க. 76,000 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும்.
இந்த இடம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. கீழ போகுதா, இல்ல மேல போகுதான்னு தெரிஞ்சிரும். இப்ப இந்த இடமும் இன்னைக்கு சென்செக்ஸுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஒரு வேள மார்க்கெட் சைட்வேவா போறாங்க அப்படின்னா, இந்த சைட்வே மூவ்மெண்ட்ல நீங்க செக் பண்ணணும். செகண்ட் ஹாஃப் ஒரு 1:30லேருந்து 2:00 வச்சு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, ட்ரெண்ட கண்டுபிடிக்க முடியும். மூவ்மெண்ட் வந்து ஒரு 2:20 சாரி ஆ 1:30லேருந்து 2:00 வந்து செக் பண்ணிட்டு 2:30லேருந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழி வந்து வகுக்காங்க. எப்பயுமே இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு மூவ்மெண்ட் குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இத செக் பண்ணி பாருங்க. ஒரு வேள சைட்வேவா இன்னைக்கு போறாங்க. ஏன்னா கண்டிப்பா டிகே பண்ணணும். ஏடிஎம் பிரைஸ் வந்து அதிகமா இருக்காங்க. 900 பாயிண்ட் இருக்காங்க ஏடிஎம் கால் அண்ட் புட் வந்து. அப்ப அந்த 900 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டிகே பண்றப்ப, கண்டிப்பா சைட்வேக்குள்ள கொண்டுட்டு போனா மட்டும் தான் நம்மளுக்கு இத டிகே பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துக்கு மார்க்கெட் வராங்க. 76,437 76,400ன்னு வச்சுங்க. 76,400. அப்ப இதுல ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ, எபோவ். 76,400 கால் புட்ட எடுத்துக்கிட்டு, நீங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ இருக்காங்களா, எபோவ் இருக்கிறாங்களான்னு பாருங்க. அங்கருந்து நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதேமாரி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, ஓப்பனுக்கு பிலோ, ஓப்பனுக்கு எபோவ். அது ஒண்ணு மெயினா பார்க்கணும். ஓப்பன் பிலோ இருக்கிறாங்க. ஓப்பன் ஆயிட்டாங்க. ஓப்பனுக்கு பிலோ வந்து ஒரு 200 பாயிண்ட் குடுத்துட்டு ஓப்பன பிரேக் பண்றாங்க அப்படின்னா, லோ டூ ஹை வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் அவரேஜா ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் சென்செக்ஸுக்கு. நிஃப்டிக்கு 200 பாயிண்ட். அப்போ ஓப்பனும் முக்கியம். இந்த இடத்துக்கு வரப்ப இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோவ் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். அது இல்லாம 15 மினிட்ஸ் கேண்டில். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில வந்து எப்பயுமே வச்சுக்கங்க. இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து எனக்கு கேப் டவுன் 200 பாயிண்ட்னு நிஃப்டிலே காமிக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸுக்கு ஒரு 300 பாயிண்ட் காமிக்கிறாங்க அப்படின்னா, 300-400 பாயிண்ட் ஆவரேஜா 1:2ல தான் இவங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? மைனஸ்ல ஓப்பன் ஆகும். அப்போ ஒரு 400 பாயிண்ட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் செக் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னா, சைட்வே மூவ்மெண்ட்ல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இல்ல இந்த லோவ பிரேக் பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு 0 டி 0 இருக்கிறதுனால, ஏடிஎம்மும் 0 ஆகும், ஓடிஎம்மும் 0 ஆகும். ஐடிஎம் கொண்டு தான் நம்மளுக்கு உண்மைகள குடுப்பாங்க. அப்ப ஐடிஎம் பிரைஸ வந்து நம்ப ப்ளே பண்றதுக்கு பார்க்கணும். ஓடிஎம்மா இருந்து ஐடிஎம்மா மாற பிரைஸ நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப யார் ஓடிஎம்மா இருக்காங்க? யார் ஐடிஎம்மா இருக்கீங்க? யாரு ஐடிஎம்மா இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, இப்ப 76,863 இது வந்து ஏடிஎம். இப்ப ஐடிஎம் யாருன்னா 76,500 கால்லாம் ஐடிஎம்மா இருக்காங்க. இப்ப மார்க்கெட் கீழ டவுன் ஆவறப்ப இவங்க ஓடிஎம் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இப்போ ஓடிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் கீழ வராங்க அப்படின்னா, இங்கருந்து மேல போறப்ப இவங்களுக்கு ஐடிஎம்மா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப, இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க. நன்றி.